அனைவருக்கும் வணக்கம். மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கும் கன்னிராசிக்காரர்கள் உங்களுக்காக மட்டுமே இந்த பதிவு. மிகுந்த சிரமத்திலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை ராசியின் அதிபதியும் ராஜயோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக எப்படி கிடைக்க போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாகவும் ராஜயோகாதிபதியாகவும் இருக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான புதன் அப்படிப்பட்டவர் ஜென்ம ராசிக்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். இந்த தருணத்தில் அவர் மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் இருந்து பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு பிறகு ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. ராசியின் அதிபதி 6ஆம் இடத்திற்கு வருவது பல்வேறு வகையான தடைகளை விளக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது நேர் எதிரெதிர் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனி மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. சூரியன் மற்றும் சனி பார்வையில் இந்த இரண்டு கிரகங்களும் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சூரியன் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார். அது மட்டுமல்லாது சனியின் பார்வையிலும் ராசியின் அதிபதியான புதன் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக திகழக்கூடியவராக உள்ள புதன் இந்த இரண்டு கிரகங்களுடனும் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த இரண்டு கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்க போகிறதுங்க. ஏனென்றால் சனிக்கும் நட்பு கிரகமாக இருக்கிறார், சூரியனுக்கும் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் மிக வலுவாக இந்த இரண்டு கிரக நிலைகளோடு இணைந்து பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு பிறகு சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். சிரமப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த சிரமம் குறைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் பொதுவாகவே புதன் ஒளி பொருந்திய கிரகமாகவும் சூரியனுக்கு மிக அருகாமையில் உள்ள கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் அறிவு வித்தைக்கும் அதிபதியாக இருக்கிறாருங்க. அவர் கொடுக்கக்கூடிய தெளிந்த அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் மிக வலுவாக புதன் சஞ்சரிக்கும் போது அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிறைந்து கிடைக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் அதே சமயம் புதன் கேட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள். அப்படிப்பட்ட புதன் சரியாக இல்லை என்றால் நோய்வாய்ப்படுவதற்கும் பல்வேறு விதமான ஆரோக்கிய தொல்லைக்கும் ஆளாகுவதற்கான வாய்ப்பு உள்ளது. அது மட்டும் கிடையாதுங்க. புதன் சாதகமாக இல்லை என்றால் எளிதாக முடிக்க வேண்டிய வேலையை கூட மிக கடினமாகவும் சிக்கலாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அப்படிப்பட்டவர் பாவ கிரக சேர்க்கையின் போது 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை எள்ளி கொடுப்பாருங்க. அதில் ஒரு இடமான 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியும் ராஜயோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு என்பது பல்வேறு வகையில அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது மனிதன் தன்னுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக கடின உழைப்பு மட்டும் பத்தாது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தக்கூடிய கிரகமாக இருப்பவர்தான் புதன். ஏனென்றால் மிக கடினமாக உழைக்கக்கூடிய நபர் அவர் தன்னுடைய இலக்கை அடைவதற்கு மிக நீண்ட காலம் ஆகுங்க. உதாரணமாக ஒரு பெரிய பாறை ஒன்று இருக்கிறது, அதை 10 நபர்கள் சேர்ந்து தள்ளினால் மட்டும்தான் தள்ள முடியும். அப்படிப்பட்ட எடை கொண்ட ஒரு பாறை இருக்கிறது. அதே போன்று நூற்றுக்கணக்கான பாறைகள் உள்ளன. இந்த பாறைகள் அனைத்தையும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றி வைக்க வேண்டும். இந்த பணியை தான் எப்படி செய்கிறார்கள் என்று பார்க்கும்போது பல பேர் சேர்ந்து ஒரு பாறையை தள்ளிக்கொண்டு குறிப்பிட்ட இடத்தில் வைப்பதற்காக முயற்சி செய்யும் போது அந்த பணியை செய்து முடிப்பதற்கு சில நாட்கள், ஏன் சில மாதங்கள், சில வருடங்கள் கூட ஆகும். ஏனென்றால் கடின உழைப்பு மட்டும்தான் அங்கு செயல்படுத்தப்படுகிறது. ஆனால் அதே சமயம் புதன் கொடுக்கக்கூடிய தெளிந்த அறிவாற்றல் என்பது அந்த வேலையை எப்படி சுமார்ட்டாக சிந்தித்து செயல்படுத்துவது என்பதை உறுதிப்படுத்துகிறதுங்க. ஏனென்றால் உதாரணமாக லிவர் மெக்கானிசம் என்று சொல்லக்கூடிய கடப்பாறையை பயன்படுத்தும் போது 10 பேர் இணைந்து செய்யக்கூடிய வேலையை ஒரே நபரே செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அந்த பணியை சில மாதங்கள் இல்ல சில நாட்களுக்குள்ளே அந்த பணியை செய்து முடிக்க முடியும். ஆனால் இதைவிட தற்போது உள்ள நவீன இயந்திரங்களை பயன்படுத்தும் போது சில மணி நேரத்திற்குள்ளே அந்த பணியை செய்து முடிக்க முடியுங்க. இது போன்றுதான் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை மனிதன் தன்னுடைய வாழ்வில் பயன்படுத்தினான் என்றால் நிச்சயமாக உங்களது இலக்கை அடைவது மிக குறுகிய காலகட்டத்திலே சாத்தியம் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். ஆனால் மனிதனுடைய மூளையை, அறிவாற்றலை, திறமையை பயன்படுத்தவில்லை என்றால் நிச்சயமாக உங்களுடைய இலக்கை அடைவதற்கு நீண்ட காலம் ஆகும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொன்னான தருணமாக பார்க்கப்படுதுங்க. ராசியின் அதிபதியான புதன் கொடுக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு உள்ளது. மிகுந்த சிரமம் குறைவதற்கான யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய
கொடுக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான புதன் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் மிகவும் வலுவாக சூரியன் மற்றும் சனியுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் அமோகமான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. ஏனென்றால் சூரியன், புதன் மற்றும் ராசியின் அதிபதியான புதன் மற்றும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன், சனி ஆகிய 3 கிரக நிலைகளும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக இணைவாக பார்க்கப்படுகிறது. எனவென்றால் இந்த தருணத்தில் புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது சனி மிக வலுவாக சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான தடைகள், தாமதங்கள் தகர்த்தெறியப்படக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் குடும்ப சூழ்நிலையில் நிச்சயமாக கடன் சார்ந்த தொல்லைகள் மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு அந்த தொல்லையிலிருந்து விடுதலை அடைவதற்கும் குறைவதற்கும் ஏற்றதொரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பை ராசியின் அதிபதியான புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது ஆரோக்கிய தொல்லைகள், கொடுக்கல் வாங்கலில் உள்ள சிக்கல்கள் போன்ற அனைத்துமே தற்போது குறைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக இருப்பதால் இந்த தருணத்தில் குடும்பத்தில் ஒற்றுமை என்பது நிச்சயமாக பிறக்குங்க. பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை திட்டமிடும் போது அவை அனைத்தும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது. உத்தியோக ரீதியாக சனி மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவருடன் ராசியின் அதிபதி இணைந்திருப்பதால் உங்களுடைய சிறு முயற்சியிலே நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோக ரீதியான சலுகைகளும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க. ஜென்ம கேதுவால் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. ஏனென்றால் விரயஸ்தானத்தை புதன், சனி மற்றும் சூரியன் உட்பட 3 கிரக நிலைகளும் 7ஆம் பார்வையால் பார்ப்பதால் விரயஸ்தானம் வலுப்படுகிறது. அது மட்டுமல்லாது விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் விலகும். பல நேரத்தில் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு அவற்றிலிருந்து மாறுதல் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது சுக்கிரன் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். எனவே கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்பு நிறைந்து கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பாராத அதிரடியான திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள், கூட்டணி உட்பட மிக சிறப்பாக பல பணிகள் நடைபெறும். மாணவரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக அமைய போகிறது. புதிதாக நிலம் வாங்குதல் உட்பட பல பணிகள் மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரக நிலைகளிலும் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது மிக பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு நிச்சயமாக சிரமம் குறையும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் கன்னிராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.